ஜாலி மூட். ஒரு மாலை நேரம். சீச்சி எலி மரத்தடியில் உட்கார்ந்து இலைகளை ஒழுங்காக அடுக்கிக் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று காற்றடித்து ஒரு பழைய காகிதம் அவன் காலடியில் வந்து விழுந்தது. சீச்சி எலி அதை எடுத்து பார்த்தான். அதில் சின்ன சின்ன கோடுகள், குறியீடுகள் எல்லாம் இருந்தன. வெட்டுக்கிளி குதித்துக் கொண்டு வந்து பார்த்தது. சீச்சி எலி இது ஏதோ வரைபடம் போல இருக்கு என்று சொன்னது. சீச்சி எலியின் கண் ஜொலிக்குது. ஆமா, இது புதையல் வரைபடமா இருக்கலாம் என்றது. இருவருக்கும் ஒரே சந்தோஷம். அவர்கள் அந்த வரைபடத்தை பார்த்து காட்டை நோக்கி பயணம் தொடங்குகிறார்கள். புல்வெளி, உயரமான மரங்கள், சத்தம் போடும் இலைகள். வரைபடத்தில் இதுதான் முதல் அடையாளம். வளைந்த மரம் அது இதுதான் என்று சீச்சி எலி சொல்கின்றான். வெட்டுக்கிளி சுற்றி பார்த்தது. வாவ், காடு ரொம்ப பெரியதா இருக்கு என்று சொல்லுது. அடுத்த அடையாளம் வரைபடம் காட்டுது. 3 கற்கள் ஒரே வரிசையில் இருக்குது. இருவரும் கவனமா நடந்து அதை கண்டுபிடிக்கிறார்கள். சிறிது நேரத்துக்கு பிறகு வெட்டுக்கிளி கேக்குது, நாங்கள் சரியான பாதையில் தான் போகிறோமா என்று. சீச்சி எலி அமைதியாக சிரித்துவிட்டு, புதையல் என்றால் சும்மா கிடைக்காது, தைரியமும் நம்பிக்கையும் தான் வழிகாட்டும் என்றான். அந்த வார்த்தை வெட்டுக்கிளிக்கு தைரியம் தந்தது. இறுதியில் அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் வாரார்கள். மரத்தை சுத்தி வண்ணமயமான பூக்கள் மலர்ந்து காணப்படுது. வரைபடம் அங்குதான் முடிவடையுது. இருவரும் மண்ணை கொஞ்சமாக கிளறுகிறார்கள். அங்கே ஒரு பழைய பெட்டி. வெட்டுக்கிளி குதிச்சு சந்தோஷப்படுது. புதையல் கிடைச்சிடுச்சா? சீச்சி எலி மெதுவாக பெட்டியை திறக்கிறான். அதுக்குள்ள பளபளப்பான விதைகள், வண்ணமயமான கற்கள், பழைய மணிக்கொடி எல்லாம் இருந்தது. வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் ஏமாற்றம். இதுக்குள்ள தங்கம் இல்லையா? சீச்சி எலி சிரித்து விட்டு சொல்கிறான்.
இதுதான் உண்மையான புதையல். இந்த விதைகள் நம்ம காட்டுக்கு உயிர் தரும். நம்முடைய பயணம், நட்பு, அனுபவம், அதுவே பெரிய புதையல் என்றான். அப்பதான் வெட்டுக்கிளிக்கு புரியுது. இருவரும் அந்த விதைகளை நடுகின்றார்கள். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. இருவரும் சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்புகிறார்கள். காடு மெதுவாக ஒளிருது. உண்மையான புதையல் தங்கமும் இல்லை, பணமும் இல்லை, நட்பும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் பெரிய புதையல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.